என்ன ஸ்கோர் எதிர்பார்க்கறீங்க? என்ன ஸ்கோர் எதிர்பார்க்கறீங்க? பாப்பா ஒரு ஓவர் பார்த்தா ரெண்டோட டீமோட தரத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஓவர் போடட்டும். கட்டி ஷாட்டுக்கான முயற்சி. ப்ரோ இந்த பவுலர் பத்தி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லுங்க. பேர் சொல்லிட்டீங்க அரவிந்த்னு. ஆனா இப்ப மீடியம் ஃபேஸ் போடுறாரா? நல்ல ஸ்பின்னர் இப்ப மீடியம் ஃபேஸ் போடுறாரா? டிக்ஷனா மாதிரி பவர் பிளேல டோனி எப்படி யூஸ் பண்ணுவாரோ அதே மாதிரி அவங்க டீம் கேப்டன் அரவிந்த் இங்க பவர் பிளேல யூஸ் பண்றாங்க. அடிச்சிருக்காரு. நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட். யார் அந்த செல்லப்பிள்ளை? சோ அரவிந்த் அவர்கள். இந்த முட்டுக்காடு காணத்தூர் விளையாட்டு வீரர்களுக்கு சொல்லிக்கிறேன், நம்மளோட இந்த 2024 ஃபவுண்டேஷன் எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் நடத்தும் இந்த கிரிக்கெட் லைவ் ஸ்ட்ரீம்ல பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதை பார்க்க சொல்லி சிஎஃப் கோவளம் பஞ்சாயத்து ஐடியா சொல்லுங்க, அவங்க வீட்டில இருந்து லைவா பார்க்கட்டும். எஸ், சிஎஃப் கோவளம் ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல் மற்றும் எல்ஐ ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனல்ல இங்க லைவா போயிட்டு இருக்கு. நீங்க தாராளமா யூடியூப்ல உட்காந்து ஏசில உட்காந்து பார்க்கலாம். இப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அரவிந்த் என்னமா போடுறாரு? எப்பா என்னங்க இவர் எங்க நீங்க ஸ்பின்னர்ன்றீங்க? நான் போடுற மீடியம் ஃபாஸ்டோட வேகமா போட்டுட்டு இருக்காருங்க இவரு போடுறத பார்த்தா 140ல போடுவாரு. எனக்கு தெரிஞ்சு குருணால் பாண்டியான்னு நினைக்கிறேன், டீமோட குருணால் பாண்டியா. பவுன்ஸ் போடுவார் அடுத்த பால். பவுன்ஸ் தான் போட்டிருக்காரு. பேச்ச கேட்டாரு. அவுட் சைட் ஆஃப்ல போட்டிருக்காருங்க ஒரு ஒயிட் பால். ஆக்சுவலா அரவிந்த் எப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயகாந்த் எப்படி நம்ம தமிழ்நாடுக்கே செல்ல பிள்ளையோ அதே மாதிரி அரவிந்த் அவங்க டீமுக்கு செல்ல பிள்ளையும். அறிவசீவான முயற்சி பேட்டில் படவில்லை என்று சொன்னால் மிகையாக. முதல் ஒரே முடிச்சாதாப்பா? ஒரு பால் இருக்கா? 2 பந்துகள் பாக்கி இருக்கு. அவுட் சைட் அடிச்சா இன்சைட் அடிச்சல பண்றீங்க. ஈஸியா டர்ன் பண்ணல கேட்ச் கேரி ஆயிருக்குங்க. யாருங்க அவுட் ஆன பேட்ஸ்மேன்? அவுட் ஆன பேட்ஸ்மேன் ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கு, எஸ்பெஷலி ஹரி அண்ட் ஆகாஷ் உங்க 2 பேருக்கிட்டையும் அதிகமாவே இருக்கு. அதிகமா இருக்குது. ஆக்சுவலா எங்களுக்கு டேலண்ட் இருக்கோ இல்லையோ இங்க பாத்தீங்களா அகைன்ஸ்ட் விண்ட் லெஃப்ட் சைடுல அடிச்சிருக்காரு. முதல் பந்து வந்தானே 6. யாருப்பா பேட்ஸ்மேன் பேரு? ஈஸ்வர் பால காணா போய்ஸ்வர்ன்ற மாதிரி அடிச்சாரு. எப்பா ஈஸ்வர் ஆக்சுவலா ஈஸ்வர் சுட்டி குழந்தை மாதிரி இருந்தாருங்க. வந்து ஃபர்ஸ்ட் பாலே சுட்டி குழந்தையா நானான்ற மாதிரி அடிச்சிருக்காரு. மாம்சு சரியான அடிப்பா. பாத்தீங்களா? ஹாட்டா இருக்கு கிளைமேட் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூல் பண்றதுக்காக போலிங் உள்ள வந்திருக்கிறார் கோகுல். ஆகாஷ் சொல்லுங்க பிரதர். இந்த திருவரந்த டீம்ல பயங்கர ஹிட்டர்ஸ்லாம் இருக்காங்களாம். அது ஆக்சுவலா கோகுல் தானா? கூல் கோகுல் அடிச்சாரு. ஓவர் போடுறவர் அதுல ஒரு ஹிட்டர் தான். எஸ், அததான் இங்க சொன்னாங்க. காதுல இப்பதான் ஓதி விட்டாரு இங்க பக்கத்துல இருக்கு. எனிவே இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா காணத்தூர் ரெட்டிக்குப்பம் நிச்சயமாக அவர்களுக்கு சளைத்தவர்களும் கிடையாது. ஈக்குவல் பேலன்ஸ் டீம் தான் அது. வைட் டெலிவரி அப்படின்னு கொடுத்துருக்காருங்க அம்பையர். ஆஹா, ஆக்சுவலா கோகுல் பவுலிங் போட வந்தோடனே தெரிஞ்சு போச்சு. பாத்தீங்களா வெயிலே இல்ல. ஏன்னு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நான் சொன்னா அறிவு மறைப்பாரு. கூலா போடுறாருங்க. ஓ நோ பால் இந்த முறை. எந்த நேரத்தை கோகுல நான் புகழ்ந்தனோ தெரியல. எனக்கு வந்து எங்களோட மாம்ஸோட வைப்ஸ் வந்துருச்சு. நான் சொல்ற எல்லா பிளேயர்ஸும் சொல்ல போறாங்க மாம்ஸ். நோ பால் கொடுத்திருக்காரு. அண்ட் நல்ல பால், ஆனா போல்டு கிடையாது. அது காரணம் ஃப்ரீ ஹிட்.
ஆனா சசக்குன்னு ஒரு சத்தம் கேட்டது. அந்த சத்தம் எனக்கு மட்டும் இல்ல, ரிச்சர்டோட ஆட்ல இருந்து கேட்டதுன்னு நினைக்கிறேன். ஸ்டெம்ப் மைக்கு காலி இருக்கு. அருண் ப்ரோ வந்துட்டாரு. அப்ப இந்த மேட்ச் கொஞ்சம் லேட் ஆகும். ஜாலியா பொறுமையா பார்க்கலாம். ஸ்கோர் லெக் சைடுல போட்டிருக்காரு. திரும்பவும் அகைன்ஸ்ட் விண்டு. மண்ல நின்னு போச்சு பால். ஒரு ரன். சுட்டி குழந்தை ஸ்ட்ரைக்ல வந்திருக்காரு. முதல் பால்ல 6 அடிச்சாரு. அவர் வந்திருக்காரு திரும்ப. கால் டேஸ்ல என்னங்க எக்கச்சக்கமா வைடு போடுறாரு கோகுல். வாட் இஸ் திஸ்? கூலா ஓர முடிப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா ஆட்டா போட்டுட்டு இருக்காரு கோகுல். சோ இங்க கமெண்ட்ரியில மட்டும் இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு டிஜேல நான் தாங்க இருக்க போறேன். அடிச்சிருக்காரு லெக் கிளான்ஸ். அண்ட் சிகப்பு தொப்பி போட்ட ஃபீல்டர் நல்லா ஃபீல்டிங் பண்ணியிருக்காரு என்று சொன்னால், ஆஹா எப்பா இவர் சம ஸ்பின்னர் போல. சிகப்பு தொப்பி சும்மா த்ரோ போட்டதுக்கே பால் அந்த பக்கம் போயிடுச்சு. விட்டு பாலை கொடுங்க சச்சின். அடிக்கிறதுக்கான முயற்சி. நான் தண்டனக்கா சீன் தான் கேள்விப்பட்டிருக்கேன். சச்சின் சீனு. இனிமேல் நீங்க அவளை தண்டனக்கா சீனு கூப்பிடுங்க. ஓவர் முடிஞ்சிச்சா ப்ரோ? நிறைய ஓடி போட்டு எப்படி முடியும்னு கேக்குறீங்களா? 3 பால் பாக்கி இருக்கா? ஒரு 6-4 அடிச்சாங்கன்னா நான் பாட்டு போடலான்னு பார்த்தேன். அடிங்க பிரதர். ஆஹா காச்சா. 1 pitch நாட் அவுட்டா? இல்ல லெக் பைஸ் சொல்லியிருக்காருங்க அம்பையர். இந்த பந்துகள் பாக்கி உள்ளது என்ற நிலைமையில் சரியான ஃபேஸ். நல்ல பால். சோ இங்க கடைசி பந்து. ஓவர முடிச்சிருக்காரு. எவ்வளவு ப்ரோ? 15 நோ லாஸ் தானே. 1 கரெக்டா? 15 for 1 2 ஓவர்ஸ்ல. சோ இப்போதைக்கு சில்லா இருக்கணும், ஆட்டான கிளைமேட்ல சில்லா இருக்கணும்ன்ற பாட்டுக்காக தோ வருகிறது உங்களுக்காக சில்லாக்ஸ். சோ சில்லாக்ஸா பாட்டு கேட்டு அடுத்த ஓவர் போறதுக்கு யார் பிரதர் பேரு? ஒரு தங்கம் வேணும்னா அதுக்கான பொதியல் ரொம்ப நேரமா தேடி எடுக்கணும். அந்த மாதிரி கஷ்டப்பட்டு தேடி எடுத்த தங்கராஜ் உள்ள வந்திருக்காருங்க அட்டாக் உள்ள. சிங்கம் களை இறங்கிருச்சே அப்படின்னு உள்ளன்னு கத்துறாரு. ஆஹா வானத்தை நோக்கி அவுட்டா காட்சிக்கான சான்ஸ். சாமியா டைவ் போட்டார். ஆனா கேரியாகவில்லை என்று சொன்னால் மிக இல்லை. ஜஸ்ட் அ சிங்கிள். இவ்வளவு நாள் உசை கொடுத்து கத்துனேன். ஆனா ஒரே ஒரு ரன் தான் டிஜே. ஒரு ரெண்டுக்கெல்லாம் கேட்க கூடாது டிஜேவை. நாங்க டிஜேவை எப்பவுமே பிஸியா வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆஹா பெரிய ஷாட். ஒரே ஒரு ரன். ஹரி சாரி சொல்லுங்க பிரதர். ஆகாஷ். எஸ் சரி ஹரி பேர் தான் அடிக்கடி வாயில வருது. அதுக்கான காரணம் நீங்க தான் சொல்லணும். எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியான பால். கால் தேசல மீண்டும் என்னன்றத பாப்போம். லெக் பைஸா வைடா அப்படின்னு அம்பையர் எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. பேட்ல பட்டிருக்கு. அப்பனா டிஜே ரொம்ப நேரமா தோண்டி எடுக்கிறாரு. என்ன பாட்டு? ஆஹா சரியான பாட்டு. போட்டு விடுங்க. செம்ம வேகமா காலை நோக்கி நச்சு நடிச்சிட்டு இருக்காரு. நட்டு போடுற யாக்கர் மாதிரி. ஒரு குவிக் சிங்கிள். ஓவரா? நான் பேசுறேன். அடுத்த
ஓவர் முடிந்து விட்டது. அண்ணா ஸ்கோர் 19 மா அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம ஸ்கோரர். 19 ரன்ஸ் ஃபார் 1 விக்கெட் தானே. தங்கம் புஷ்பராஜா அப்படின்றவன் நான் தங்கராஜரான்னு சொல்லிட்டு சீனா போவார் நினைக்கிறேன். இப்போ வர பவுலர் யாருன்னு இருக்கு கேட்கறதுக்கு முன்னாடி டோ உங்களுக்காக மியூசிக். உங்களை வந்து மீட் பண்றேன், வெயிட் பண்ணுங்க. அண்ட் மாம்ஸ் நீங்க ரொம்ப மிஸ் பண்றீங்கன்னு தெரியும். ஐ டு மிஸ் யூ. சீக்கிரம் வந்துடுறேன். ஸோ இப்போதைக்கு 3 ஓவர்ல 19 ரன்ல இருக்காங்க. என்ன அடிச்சா ஜெயிக்கலாம் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ப்ரோ என்ன அடிச்சா சேஸ் பண்ண முடியும்? சாப்பாடு ஓகே வாரி. அவர் என்ன சொல்றாருன்னா என்ன 280 சாப்பாடு அருமையாக இருந்தது. சாரி டு இன்டரப்ட் ஆகாஷ். சாப்பாடு ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. 280 அடிச்சாலும் நாங்க சேஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காருங்க. சரியான பால். டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. நட்டு சன்ரைசர்ஸ்க்கு நட்ராஜ் எவ்வளவு நட்ராஜ் எவ்வளவு இம்பார்ட்டன்டா இருப்பாரோ அதே மாதிரி இங்க நட்டு வந்திருக்கிறார். என்னடா எல்லாரும் மந்தாகினி இருக்கு. பால் அவுட். டிஜே ப்ரோக்கு வேலை வந்துருச்சு. பாட்ட போட்டு விடுங்க. So நட்டு bowlingல ஒரு ரன் அவுட் பார்த்தோம். அதுக்கு அடுத்த பால் நியூ பேட்ஸ்மேன் யாரா தம்பி? நியூ பேட்ஸ்மேன் ஜெயக்குமாருக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. நான் சம்பிச்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். என்னங்க நட்டு போடுற பால் நட்டு போட்டுலாம் கழட்டி எடுத்துருவாங்க போலங்க. எப்பா என்னப்பா குட் நைட் பண்ற மாதிரி போட்டுட்டு இருக்காருங்க நட்டு. ஏன் எல்லாரும் ஒரு மந்தாகினியா இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா ஏன்னா தெரியல. எல்லாருக்கும் இப்பதான் சாப்பிட்டாங்க. சுத்தி வந்தீங்க, சுத்தி அடிச்சாருங்க. பவுண்டரி வந்திருக்கு. அப்பா எவ்வளவு நேரம் கழிச்சு ஒரு பவுண்டரி. அப்பா இந்த பவுண்டரி இடைவேளையில தான் ரன்ஸ் வரும் எடுத்திருக்காரு. ஸ்கோர் என்ன பிரதர்? இப்போதைக்கு உண்மையான ஆசைதான்றது பாலுக்கு ஆசை வரணும் அப்படின்ற இடத்துல லாஸ்ட் ஓவர் அப்படின்னு சொல்லாம கரெக்டா ஸ்கோர் லாஸ்ட் ஓவர் தானே. 4 ஓவர் முடிவில் 29க்கு 2 லாஸ்ட் ஓவர். பவர் பிளே கேப்டன் 2 ஃபீல்டர்ஸ் தான் வெளியில வைக்கலாம். அருண் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா இந்த வெயிலுக்கு சில்லுன்னு இருக்குமோ இல்லையோ. அருண் நல்லா பவுலிங் போட்டாதான் இங்க வந்து உள்ள இருக்கிற பிளேயர்ஸ்க்கு சில்லுன்னு இருக்கும். கரெக்டா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அருண் இங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு ஓவர் போடுறதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லணும்.
எஸ் கரெக்டா சொன்னீங்க பிரதர். பவர் பிளேல போற வந்திருக்காரு. ரெண்டு ஃபீல்டர்ஸா வெளியில. அது யார் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டீப் ஸ்கொயர் நிக்கிறாரு. அதுக்கு மேல லாங் ஆன். சுத்துறக்கான முயற்சி. ஃபர்ஸ்ட் பாலே சிக்ஸர்ஸ் ஆடுங்க இந்த தம்பி. சூப்பரா ஆடினாரு. பட் இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க இங்க பேட்டிங் அணியினர். 5 பால் பாக்கி இருக்கு. 29ல இருக்காங்க. இங்க இருந்து ப்ரெடிக்ஷன் நான் கொடுக்குறேன் அப்படின்னா 11 ரன். சூப்பரா போட்டிருக்காரு. ரொம்ப ரொம்ப எஸ் அருண் நான் சொன்னேன் கூலா இருக்கணும் அப்படின்னா டீமுக்கு வந்து இங்க ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணி ஆகணும் அப்படின்ற இடத்துல கஷ்டமான ஓவரை போட வந்திருக்காரு. 4 பந்துகள் பாக்கி இருக்கு. மீண்டும் சுத்திரக்கான முயற்சி பேட்ல படல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். மீண்டும் ஒரு டாட் பால். லாஸ்ட் 3 பால் அப்படின்னு சொல்லலாம் ஆஃப் த இன்னிங்ஸ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இங்க அடிச்சிருக்காரு. கேட்சா சர்க்கிளுக்கு கொஞ்சம் வெளியா. கேட்ச் சிக்ஸா? யாருங்க அது சிக்ஸ் சொல்லுது? கேட்ச் பிடிச்சது தண்டனக்கா சீனு இல்ல சச்சின் சீனு. பாட்டை போடணுமான்னு யோசிக்கிறாரு. பாட்டை போடணும் என்ன விக்கெட். விக்கெட் அருணுக்கு. அவன் ஹேட்ரிக்ல இருக்காருங்க. அருணா நான் வந்து டெய்ஸ்டைன் மாதிரி ஒரு அக்ரெசிவ் பவுலர். ஓ கேட்ச் பிடிச்ச பேர் டோனி வினோதா? அப்பா அப்படின்ற இடத்துல இக்கு போட்டாரு டிஜே அப்படின்னா பேட்ஸ்மேன் உள்ள வந்துட்டாரு. இதுக்கு மேல இது பண்ணாங்கன்னா டிஜேவை நாளைக்கு இங்கே பார்க்க முடியாது நம்ம. அதனால டிஜே கரெக்டான டைம்ல பாஸ் போட்டாரு. அருண் ஹேட்ரிக் எடுப்பாரா? ஹேட்ரிக் விக்கெட். சான்ஸ் இருக்கு. ஹேட்ரிக்கா? மிட் விக்கெட்ல பால் கண்ணல ஹேட்ரிக் எடுத்திருக்காருங்க இங்க பவுலர். அப்பா அருண் நான் சொன்ன மாதிரி சவக்கூல் பவுலரா இருந்திருக்காரு. எவ்வளவுங்க லாஸ்ட் ஓவர்ல ரன் மொத்தமா? மெயின் ஓவரா அப்படின்னு வந்துருந்தா நான் தான் டிஜே நிறுத்த சொன்னேன். இது என்னன்னா மெயின் ஹேட்ரிக் எடுத்திருக்காருங்க இங்க. ஹேட்ரிக் எடுத்தா எவ்வளவு? அப்படின்னு சொல்றேன் நான். சக் 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 அப்படின்னா 3000 ரூபாய் ஹேட்ரிக் எடுத்தா. ஹேட்ரிக் விக்கெட்டா? ஹேட்ரிக் விக்கெட் தானா? 3 பாலுக்கு 3 விக்கெட். ஓகே 3000 ஃபவுண்டேஷன். அதுல 1000 ரூபாய் எனக்கு அனுப்பிச்சிருங்க. நீங்க நல்லா போடுவீங்க சொல்லி நான் கத்தி பேசலாம். நீங்க நல்லா போட்டீங்க. இல்லனா கண்ணு பால்ல கண்ணை எடுத்துருப்பாரு. அண்ட் இந்த இடத்துல ஒரு விளையாட போறாங்க. அதுக்கான டாஸை இப்ப போடுறதுக்காக கமெண்ட்ரி பாக்ஸ் கிட்ட கூப்பிடுறாங்க. சோ கண்ணாத்தூர் பிலால் நகர் கைஸ், நீங்க வந்து நீங்களும் என்சிஏ டீம் நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ரி பாக்ஸ் கிட்ட சீக்கிரமா வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். காணத்தூர் மற்றும் இன்னொரு ஊரு காணத்தூர் அண்ட் நாரப்பாக்கம். நாரப்பாக்கமா காரப்பாக்கமா? நாரப்பாக்கம்பா.
நரப்பாக்கமா? ஓகே, நரப்பாக்கம். சாரி, தமிழ்ல எழுதிருக்காங்க, இங்கிலீஷ்ல எழுதிருக்குன்னு நினைக்கிறேன். Yes, அதான் நீங்க ரொம்ப இங்கிலீஷ்ல எழுதிருக்கு. கன்ஃபியூஷன் ஆவறீங்க. ஓகே, எனிவே காணத்தூர் அண்ட் நரப்பாக்கம் அந்த ரெண்டு டீமோட கேப்டன்ஸும் டாஸ்க் வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். காணத்தூர் பரிசுகளை வாரி வழங்கி இருப்பாரு. ஏன்னா அவருமே ஒரு ஸ்பின்னர், அவருக்கும் அந்த ஒரு இது தெரியும். நானும் போன ஜென்மத்துல இப்படிதான் வாரி வாரி வழங்கி இப்ப அரட்ரோசரோட சுத்திட்டு இருக்கேன். அடுத்த ஜென்மத்துல மீண்டும் நீங்க வாரி வழங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துற மாம்ஸ் நானு. அப்படிலாம் கிடையாது. அடுத்த ஜென்மத்துல திரு சுந்தரனாவுக்கு கூட ஃப்ரெண்டாவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த மாதிரி ஆக்டிவிட்டி ஈவெண்ட்டுக்கெல்லாம் அவர் கூட இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த டோர்னமெண்ட் முடிச்சிட்டு பாத்தீங்களா, ஒரே நிமிஷம், பவுலர் நேம் என்னப்பா? பவுலர் நேம் அந்த டீம்ல 11th மேன் யாரா இருக்கீங்களா? சாரி 12th மேன் யாரா இருக்கீங்களா? இருந்தா வாங்க. ஏதோ ராஜ்ன்றாங்கப்பா. மைக்ல ஸ்டெம்ப் மைக்ல சொல்லுங்க. பிஆர்ஓ டீம் ராஜா கேளுங்க. ஸ்ரீகாந்தா? விஜயகாந்த் பா. விஜயகாந்தோட பேரை சொல்றதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. அண்ட் விஜயகாந்த் முதல் ஒரு போட ஆப்போசிட் சைட்ல பேட்ஸ்மேன் யார் அப்படின்னு பார்த்தா வினோத் குமார். விராட் வினோத் தான்ப்பா ஒரு ஸ்பெஷல் நேம். முத பால் டிபிசி அணியினருக்கு முதல் ரன் ஓசிலே வந்திருக்குது. ஜாலியா
அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரன் எடுத்துட்டாங்க. அண்ட் இங்க கமெண்ட்ரி பாக்ஸ்ல நான் உங்கள் எஸ்பி ஹரிஹரன், என்னோட நண்பர் ஆகாஷ் அவர்கள் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபுல்லா கேட்டிருப்பீங்க. ரொம்ப சிறப்பா பேசிட்டு இருந்தாப்ல டிஜே கூட சேர்ந்து. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல உங்களுக்காக நான் இங்க வந்திருக்கேன். அண்ட் என் கூட மாம்சு இருக்காப்ல. ஆனா அடுத்த பால் அழகா ஆஃப் சைட்ல தட்டிட்டு ஓடலான்னு பார்த்தா பீச்ல மாலு நவுறாது, அதனால சிங்கிள் கிடையாது. 29 runs needed in 29 balls. ஈஸி கெட்டபிள் தான், பட் பவுலிங் டீம் எந்த அளவுக்கு டஃப் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் இருக்கு. அருமையான ஒரு ஷார்ட் பிச் டெலிவரி, ஒரு சிங்கிள் ஓடி இருக்காங்க. மாம்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க, எந்த டீம் ஜெயிக்கும்? பேட் டீம் தான். பேட்டிங்கா? ஆமா, லோ ஸ்கோரா இருக்கு. ஓகே, ஸோ ஒரு 2 ஓவர் பார்ப்போம். ப்ரெடிக்ஷன் சொன்ன மாதிரி போகுமா இல்லை திசை மாறுமா? ஏன்னா இந்த இடத்துல லோ ஸ்கோர் அப்படின்னு சொல்லி மனசு தளர விடாம நம்ம டைட்டா பவுல் பண்ணோம் அப்படின்னா விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் அண்ட் மேட்சை வந்து பாத்தீங்கன்னா வின் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. நீங்க அடுத்த 2 டீம் டாஸ்காக கூப்பிட்டுருந்தோம், கண்ணாத்தூர் அண்ட் அரப்பாக்கம். வந்துட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். இந்த இடத்துல 4 பேருக்கு கீழே ஃபீல்டு அண்ட் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கிடைச்சிருக்குங்க. சோ இதை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். காணத்தூர் சாரி மணிக்கவும், காணத்தூர் டாஸை ஜெயித்திருக்கிறார்கள் அண்ட் பேட்டிங் சூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் என்சிஏ நரப்பாக்கம் ஃபீல்டிங் தான் பண்ணி ஆகணும். ரெடியா இருங்க, இந்த மேட்ச் முடிஞ்சோடனே உள்ள ஓடி வந்துருங்க. நீங்க 3 more balls left in the first over. 27 பால் 27 ரன், ஒரு விக்கெட் போயிருக்குது. 9 விக்கெட் எடுக்கணும் பவுலிங் டீம் ஜெயிக்கிறதுக்கு. ரெடி போடுங்க. புது பேட்ஸ்மேன் பிரதீப் வந்துகிறார். பச்சைக்கிளி எங்க போற அப்படின்ற டயலாக் ஏற்ப அவரோட பட்ட பேர் பச்சைக்கிளியாப்பா. அடிக்கும் போது இந்த டயலாக் நான் சொல்றேன். ஓகே, அண்ட் வினோத் அவசியம் சரியான கட்டுங்க, நல்லா வெயிட் பண்ணாப்ல, பால நல்லா கடைசி வரையும் பார்த்தாரு. அண்ட் பச்சைக்கிளி அவர்கள் நானே ஸ்ட்ரைக்கை வைத்துக் கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாப்ல. டிசிஎல்லில் ஒர்க் பண்ணும் ஐடி காய் பிரதீப், என்ன தேடாதீங்க, நான் கிடைக்க மாட்டேன். வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ, அடிச்சு முடிங்க ப்ரோ மேட்ச. பச்சைக்கிளி அடிப்பாரா இல்லை பறந்து செல்வாரா பாப்போம். அடிச்சுக்கிறாரு. பச்சை கிளி எப்படி பறக்குமோ அதை விட பிரகாசமா இங்க அவர் அடிச்ச பந்தும் பறந்திருக்கு. 6 ரன்கள். And ஒரு ஓவர் முடிவுல ஸ்கோர் நெல்சன் 1-1 for 1 overs. இன்னும் 19 ரன் தாங்க வேணும். 24 பால் இருக்குங்க. சோ நம்ம பச்சைக்கிளி பிரதீப் அவர்கள் தான் இப்ப ஸ்ட்ரைக்ல. அவர் ஸ்ட்ரைக்லையா? என் கண்ணு ஃபுல்லா உங்க மேலே இருக்குதுங்க. அண்ட் இங்க வினோத் இங்க வினோத் காதல் மன்னன் வினோத் என்று அவர் ஊர்ல சிறப்பா அழைக்கப்படுவார்ல.
நல்லா உட்காந்து விளாடுறாப்ல. ஆக்சுவலா பாலை நீங்க மிஸ் பண்ணாம ஆடணும், விக்கெட் விடாம ஆடணும்னு நினைச்சீங்கன்னா நல்லா நீ பெண்ட் பண்ணி கீழே போய் ஆடலாம். அது ஒரு நல்ல ஒரு ஐடியா. அது அந்த மாதிரி ஆடுறாப்ல. நல்ல பேட்ஸ்மேன். மொதல் பால் சிங்கிள். ஒரு எக்ஸலண்டா டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஷாட்டை. சிங்கிள் வந்திருக்கு. நல்லா ரொட்டேட் பண்றாங்கங்க. அண்ட் சைஃப் அவர்கள் போடப்பட்ட பந்து ரிவர்ஸ் ஸ்வீப்புக்கான ஒரு முயற்சி, இல்ல ரிவர்ஸ் ஸ்கூப்புக்கான ஒரு முயற்சி. கீப்பரையும் தாண்டி புனிதமா போனதுனால ஒரு சிங்கிள். 3 பால் 3 சிங்கிள். என்னப்பா ஸ்லோவா இருக்கிறீங்க? லெக் பைல போய் தான் பேர் ஹேண்ட் பைஸா நம்ம சொல்றாப்ல. ஆகா பட்டார்னு வச்சுக்கிறாப்ல. எங்க போகுது அந்த பந்துன்னு பார்த்தா செம கேட்சுங்க. இல்ல டிராப். ஆனா புடிச்சிருந்தா செம கேட்ச். நல்ல ரன்னிங், நல்ல கிரவுண்ட கவர் பண்ணாப்ல. அண்ட் பச்சை கிளிக்கு லக்கு. சைஃப் அவர்கள் போட போற 5வது பந்து இது. ஸ்ட்ரைக்ல வினோத். லெக் சைட்ல உக்காந்து பேட்டை தூக்கி நல்லா பேட்டை மூவ் பண்ணினே இருக்காரு. நல்ல பேட்டிங், அவர்கிட்ட பேட்டிங் ஸ்டைல் இருக்கு. அண்ட் அதை தொடர்ந்து இன்னும் 14 ரன் வேணும் 19 பால்ல. இந்த ஓவர்ல 1 பால் ரிமைனிங். இந்த லாஸ்ட் பால்ல என்ன வரும்? ஒரு 6 இல்ல ஒரு 4. பச்சைக்கிளி ஒரு சீட் எடுத்து சொல்லுப்பா. சென்சிபிளா ஒரு ரன்னா பாப்போம். 1 ரன் என்பதை உண்மையாக்கும் வகையில் ஒரு மறுபடியும் ஒரு நல்ல ஒரு டிரைவுக்கான முயற்சி. டிரைவ்லாம் அடிச்சீங்கன்னா 1 ரன் மட்டும்தான், அதுவும் இன்சைட் சர்க்கிள்குள்ளேயே நின்றோம். அண்ட் அத்துடன் இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்குது. ஓவர் முடிவுல 17 ரன்னுக்கு ஒரு விக்கெட். இன்னும் 13 ரன் வேணும் 18 பால்ல. ஹரி சொல்லுங்க. இந்த இடத்துல இருந்து 2 6. இங்க இருந்து 2 6ஆ? கண்டிப்பா பாப்போமா? கிளி 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 கிழி கிழி என்று கிழிப்பாரா, இல்லை அவரே கிழிந்து விட்டு போவாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்க இருந்து தொடர்ந்து 2 6 வந்துச்சுன்னா யார்? அண்ணா பிரகானா, நீங்க தானே சொன்னீங்க? ஆமா நான் தான் சொன்னேன். தொடர்ந்து 2 6 அடிச்சு வின் பண்ணாங்கன்னா நான் உங்களுக்கு 500 ரூபாய் தருவேன். இல்லனா நீங்க எனக்கு 500 ரூபாய் தரணும். ஓகேவா? என்ன ஆளையே காணோம்? நீ காசு கேக்குறிய எப்படி அதெல்லாம் முடியும்? மைக் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துட்டாருங்க அவரு. ஆன் பண்ணிட்டாப்ல. எடு ஆன் பண்றேன். நான் ரெடி. நோ ரெடியா? நான் ரெடிப்பா. ரெடியா? ஓகே. பச்சைக்கிளி உன்னை நம்பி தான் பெட் கட்டிக்கிறேன். பவுலர் நேம் ஈஸ்வர். கண்டிப்பா அடிப்பான்பா. ஈஸ்வர். கிளி அண்ணன் பேச்ச காப்பாத்து. கிளி என் பேச்ச காப்பாத்துங்க. அடிக்காதீங்க 6. பவுலர் நல்லா போடுங்க. பவுலர் ஈஸ்வர் அடிக்கல. வைடுப்பா தம்பி, வைடா. அவசரப்பட்ட 2 6 கண்டினியூவா அடிக்கணும். அது இப்ப அடிச்சா எப்படி நீங்க அடிக்கிறீங்கன்னு பாத்துறேன். எங்க ஆள் நான் சொன்னதுனால 12 வைடு போடுவாப்ல. என்ன ஈஸ்வர் போடு பாணி. 500 ரூபாய் எனக்கு தான். ஸ்டெம்பே செட் பண்ணலப்பா. என்னப்பா அம்பேர்ட்ட கேளுப்பா போடலாமான்ட்டு. முதல் பந்து போடுவதற்கு இன்னும் சில மணி துளிகள் ஆகும். ஏன்னா இதுவும் ஒரு வைடு, 3 வைடு. கடைசியில நான் விளையாட்டா சொன்னது உண்மையாயிடும் போல இருக்குதே. எப்படி போனா எனக்கு வந்து 500 ரூபாய் வந்துடும். ஐயோ புடிச்சிருந்திருக்கலாமே. பச்சைக்கிளி அவர்கள் கண்டிப்பா 6 அடிக்க மாட்டாரு. தொடர்ந்து 2 6 அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் சொன்ன காண்டிலே அவர் சுத்தி நிற்கிறார். நான் யாரை பார்த்து அடிக்க மாட்டேன்ற. இப்ப பாரு ஆன்டி புடிங்கிருச்சு. ஆன்டி
அப்படின்ற சொல்லுவாரு இப்போ ஆ. வெளிய 1000 பேசுவாங்க ஆ. அதெல்லாம் நீ யோசிக்காத பால் வந்தா மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு வினோத். எஸ், தட் இஸ் த குட் அறிவுரை ஆஃப் திஸ் டே. நான் 500 ரூபாய் எனக்கு தானே, 6 அடியில கண்டிப்பா அடிப்பான். அமுத கடல் உனக்கு தான், 500 ரூபாய் எனக்கு தான். இங்க 6 அடிக்கிற மாதிரியே தெரியல பச்சை கிளி. சும்மா கிழி அப்படின்ற மாதிரி பவுலர் நல்லா போடுறாரு முத 3 வைடுக்கு அப்புறம். தம்பி தம்பி இருப்பா போடு போ. அம்பையர் கை காட்டினதுக்கு அப்புறம் போடு. போடு. ஆகா ஓபி பால் போட்டு கொடுக்குறாப்ல, நல்ல வேலை. அதையும் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கலை. ஒரு குட் லென்த் டெலிவரி நல்லா போட்டிருக்காருங்க அந்த வைடுக்கு அப்புறம். தம்பு ஈஸ்வர், ஐ ஹாவ் ட்ரஸ்ட் இன் யூ. இந்த ஓவர் இதே மாதிரி ஓட்டிரு. அடிப்பா கிளி, நம்பிக்கை இருக்கு, அண்ணா பேச்ச காப்பாத்து. ஆனே தூக்கி விட்டுருக்காருப்பா, பின்னாடி போயிருது 6. சூதாட்டம் ரொம்ப தப்பான ஒரு விஷயம், அதை யாரும் பண்ணக்கூடாது. சோ இத நீங்க சொல்லணும்ன்றதுக்காக தான் நான் இப்படி சொன்னேன். ஆனா அந்த 500 ரூபாய் மட்டும் எக்ஸ்கியூஸ் ட்ரைல் சொல்லலாம், அதுல யாரும் பெட் கட்ட கூடாது, அது தவறான விஷயம். சூப்பர். சோ பரிசுகளை வாரி வழங்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஹரி, உங்க சங்கு மாமா அவனுக்கே வச்சாரு பாத்தி ஆப்பு. அதான் இப்படி பண்ணிட்டாப்ல, என்ன பண்றதுன்னு தெரியல. மாம்சே ஷேர் கொடுக்குற மாம்சே, பார்த்து பேசி 500 ரூபாய் வாங்கி கொடுங்க. அதெல்லாம் தப்பு. உங்களுக்கு பரிசு தரலாம். சேர் நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன், என் பக்கத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்படியா? ஆட்டையை குழப்பி விட்டாப்ல. சரி பரவாயில்ல. இங்க மறுபடியும் நம் பச்சைக்கிளி வாப்பா வாப்பா. அப்பா ஒரு வழியா அச்சு முஸ்டாரு 6. சோ அந்த 6ஓட மேட்ச் முடிஞ்சிருக்குது. இங்க ஜெயிச்சிருக்கிறாங்கப்பா நம்மளோட பச்சைக்கிளி டீம்.
த பெஸ்ட் ஆல்ரவுண்டர் ஸ்கோப் கிரிக்கெட் டீமின் பெஸ்ட் ஆல்ரவுண்டர் அசோக், ஒரு திறமையான பேட்ஸ்மேன் அண்ட் பவுலர். மேலும் ஆர்ட்ரிக் விக்கெட் எடுத்த அவருக்கு நம்மளுடைய சுந்தரண்ணா 3000 பரிசு வழங்க இருக்கின்றார். வாங்க அசோக், வாங்க அசோக். நீங்க வந்து ராசி நினைக்கிறேன், பாருங்க உங்க கையால வெறும் பரிசா வாங்குறாங்க திருவரந்த டீம்.